வந்து மண்டைய கழுவுறாங்க அவங்க அம்மா. எப்படியாவது இந்த யமுனாவை வந்து விட்டு ஒழிச்சிட்டு விவாகரத்து பண்ணிட்டு பேசாமல் நீ நல்ல ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணி நம்ம பிஸ்னஸை பார்த்து செட்டில் ஆகிடான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிவின் வந்து கேட்குறது பாடு இல்லை. யமுனா அந்த பக்கம் வந்து நிவின் என்ன சொல்லுவார் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்காங்க. நிவின் ஒரு ஐடியா சொல்லிடுறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு விவாகரத்து பண்ணுற ஐடியாலாம் இல்லை. வாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வாட்டுக்கு என் பிஸ்னஸ் பார்க்குறேன், நீ வாட்டுக்கு உன் பிஸ்னஸ் பாருன்னு சொல்லி விட்டுறாரு. அதில் ஒரு வகையில் வந்து யமுனாக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் காவேரி இன்னொரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அது என்னென்னா, காவேரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து விஜயை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் நீ எது கேட்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உன் வீடு, நீ உரிமையாக போ, நான் உன்னை தடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் அந்த மாதிரி பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதை வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்க பேரனை. அதனால் விஜய் வந்து நான் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும், அதனாலே போகணும், அதனால் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். மற்றபடி நான் அப்பளம் பிஸ்னஸ்லாம் வந்து நான் கவனிச்சிடுவேன், நான் தான் ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா வந்து இப்போ போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உடனே அவங்க நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒன்றும் கிழிக்க வேணாம், நாங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் என்ன ஆள் இல்லாமையாக இருக்கோம், இந்த பிஸ்னஸ் நாங்கள் பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் அதை காவேரி வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து டோன் வந்து, அதாவது துணி வந்து எப்படி இருக்குன்னே அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா யமுனா வந்து ரொம்ப சந்தோஷம். அப்பாடா விஜய் கூட போயிடுவா, நல்ல வேளை நிவின் வந்து இவங்க பின்னாடி போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க, இந்த சந்தோஷம் வந்து நீடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.